ராஜா போடா. ஏண்டா குதிரை நகர மாட்டேங்குது? மதுரா உங்க கூடாம் போல் இருக்கு, அதுதான் குதிரை நகர மாட்டேங்குது. என்னடா மூச்சு வருதா? எவனும் வெள்ள துணி போத்தி படுத்துற கூடாது, உடனே நின்றுவேன். யார் அவன்? எத்தனை வீடு கட்டி கொடுத்தாலும் சரி, அதையெல்லாம் விட்டுட்டு இங்கதானே வந்து படுப்பானுங்க. எப்பா எப்பா எப்பா, கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்காரியா? என் குதிரை வண்டி புணம் தூக்குற வண்டியா? உன்னை புணம் நினைச்சு குதிரை போக மாட்டேங்குதியா? வண்டியில இருக்கிற பாசஞ்சர் புணம் தூக்குற வண்டின்னு இறங்கி போயிருவான் ஐயா. குதிரை தகராறு பண்ணது, கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்காரியா? குதிரைன்னு சொன்ன மகா கோவம். இப்பதான் இருக்கிற துட்டுல ரேஸ்ல விட்டுட்டு கொலைப்பட்டு வந்து படுத்துக்கிறேன். யோ, உன் குதிரை போன என்ன போகட்டு நினைக்கிறேன். என்னையா அது மனோன்மணி? இன்னும் அவன் சாகல, உயிர் இருக்கு. வா போலாம். மாட்டியா? என்னடா இது வேதனை? என்னடா இது? இவன் இழந்துருச்சாத்தான் குதிரை போதேங்குது. வண்டியில இருக்கிற பாசஞ்சர் ட்ரெயினுக்கு போகணும்னு சொல்றான். இவனை எப்படி எழுப்பி தொலைகிறது? பாம்பு 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 இங்க பாம்பு, இங்க இங்க இங்க. அந்த குதிரை வரப்பிடிச்சு. டேய் நிறுத்து, இரு இரு இரு. ஏண்டா பட்டியா படுத்து கிடக்குறேன், இல்ல பாம்பு நான் ஏமாத்திட்டு போனேன். நீங்க மாட்டீங்க. இருடா இரு, வந்துட்டேன். ஏண்டா போக மாட்டேங்குது? அவனுக்கு வேலை வெட்டி கிடைக்கலன்னு அங்கங்க படுத்துறானுங்கப்பா. யாரா அது? எப்பா நீயா? என்ன அங்கங்க படுத்திட்டு குதிரை வண்டியை ஓட விட மாட்டேங்கிற? இது கவர்மெண்ட் ஓடியா? நான் எங்க வேணாலும் படுப்பேன். அதை கேட்க நீ யாரு? என்ன அது பெரிய வேதனையா போச்சு. எழுந்திரியா? பாம்புன்னு சொல்லி ஏமாத்தினேன். இப்ப எது வந்தாலும் நான் எந்திரிக்க மாட்டேயா? எங்க உன் குதிரை எப்படி போகுது பார்ப்போம். உன்னை கெஞ்சி கேட்கிறேன், எழுந்திரியா? அப்ப மத்தியானம் சாப்பாட்டுக்கு 5 ரூபா கொடு. நான் பாட்டிகிட்ட பேசிருக்கிறதே 5 ரூபா தான்யா. அதை பாட்டியாரு கொடு. என்னய்யா நீ? தாயா 3 ரூபா நான் வச்சுக்கிறேன், 2 ரூபா நீ வச்சுக்கோ. எழுந்திரு எழுந்திரு. எழுந்திருச்சு உன் முகத்தை குதிரைட்ட காமிச்சு அப்படி இப்படி நிறைய அந்த கிளம்பிருச்சு. நிறுத்தா நிறுத்தா, டே வண்டி நிறுத்தா. பரவாயில்லையே, இதுவும் நல்ல தொழிலா தான் தெரியுது. இனிமே இவனை விடப்படாது. ராஜா மணியே வாயா, 4 நாள ரூட்டை மாத்தீங்கன்னா அவனை விட்டுட நினைச்சேன். இன்னைக்கு வசமா மாட்டீங்களேன். ராஜா குதிரை நின்றுச்சு. மத்தியானம் மில்ட்ரி ரோட்ல ஃபுல் மீல்ஸ் தான். ஏண்டா போக மாட்டேங்குது? என்னடா ஏண்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க? யார் அவன்? சனியம் பிடிச்சவனுங்கப்பா. அரச நீயா? எழுந்துற முடியாது. மத்தியானம் சாப்பாட்டுக்கு 10 ரூபா கொடுத்தாதான் எழுந்திருப்பேன். இன்னைக்கு கழுத்துல மிதி வாங்க போற. எழுந்திருக்க முடியுமா முடியாதா? நீ என்ன சொன்னாலும் எழுந்திருக்க முடியாது. உன் குதிரை எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்படியா? இரு. இடுப்புல மிதி இல்ல, அவன் மேல அப்படியே படு. ஏண்டா 10 ரூபா வேணுமா? பணத்தை கண்டா நிக்கிற குதிரை மிதிச்சிட்டு நிக்குது. நீ அங்கங்க படுத்து போன மாதிரி காசு சம்பாதிக்கலாம் நான் நினைக்கிறேன். உன்னை மிதிக்கிறதுக்காகவே அதே கலர்ல இது வேற குதிரைடா. ராஜாமணி புல்லு வேணும்னு கேட்டியே, ஐயா புடனையில வச்சிருக்கிறாரு, சாப்பிடுற? அண்ணாத்த ஆஸ்பத்திரிக்குள்ள போன மீசா வெளியே வரவே இல்லை. கபால் இந்த கேஸ் அமைச்சிருவோம். அடடே நம்ம செட்டியாரு. வாங்க செட்டியாரா, என்ன விஷயம்? ஒரு சாவு வந்துருச்சுப்பா, வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். அதுல என்ன யோசனை? இந்த வண்டியில ஏத்த வண்டி தானே. இந்த வண்டி யாருக்காக செஞ்சது? உங்க பரம்பரைக்காகவே செஞ்சதுங்க. உங்க அப்பா தற்கொலை பண்ணிட்டாரு, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க அம்மா மண்ணை ஊத்தி கொளுத்திட்டாங்க, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க தங்கச்சி கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க தம்பி மூட்டை பூச்சி மருந்த குடிச்சாரு, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். இப்ப செத்தது யாருங்க? உங்க சம்சாரமா? அட பாவி, என் சம்சாரத்துக்கு அப்பா எனக்கு மாமனாரு. அப்படிங்களா? வண்டியில ஏத்துங்க. இருப்பா, எவ்வளவு கேக்குற? என்னங்க உங்ககிட்ட போய் பேரம் பேசலாமா? உங்களுக்கு தெரியாத என்ன? நான் எத்தனை பணத்தை தூக்கிருக்கேன். பணத்தை வண்டியில ஏத்துங்க. இந்தாப்பா, அப்புறம் தகராறு பண்ண கூடாது. உங்ககிட்ட எல்லாம் நான் தகராறு பண்ணுவேனா? ஐயோ பணம் நாரிருங்க, வண்டியில ஏத்துங்க. இந்தாப்பா பணத்தை ஏத்து. உனக்கு செட்டியார பத்தி தெரியுமில்ல? கஞ்ச பெருவழி கரெக்டா பேசி காசு வெட்டிக்க, அப்புறம் பின்னால ஏமாலாம் வருத்தப்படக்கூடாது. நீ பணத்தை ஏத்து. என்ன பாக்கியாரா? செட்டியார் கஞ்ச பெருவழின்றான், இங்கே கரெக்டா பேசி துட்ட வாங்கிடு.
ஊட்டாண்ட வந்து தகராறு பண்ண போறான். இவன் போனா ஊட்டாண்ட போனா தானடா. இந்த மாதிரி கஞ்ச பசங்களுக்கு இன்னைக்கு பாடம் கத்து கொடுக்குறேன் பாரு. டேய் போன வருது ஏத்துடா. ஏத்து ஏத்து பாத்து பாத்து காலை புடுறா போனா உடைஞ்சிட போகுது. செட்டியார ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. அண்ணா கொஞ்சம் முன்னாடி வந்துட கூடாது. அந்த மதுரை வீரன் பாத்தின் தள்ளியும் போயிட்டான். நாமன் செட்டியா தானடா. ஆமாண்ணா 5 வரல மோகம் போட்டிருந்தான். இன்னைக்கு மாட்டி இருந்தா செம்ம மாலு. அந்த ஆளை பத்தி நமக்கு தெரியும். வா தள்ளு. என்னப்பா வண்டியை நிறுத்திட்ட? பக்கத்துலதான் என் வீடு இருக்குது. ஒரு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் குடும்ப செலவு கொடுத்துட்டு வந்துருவேன். பாக்கி 150 ரூபாய் அங்க வந்து வாங்கிக்கிறேன். இங்க 50 அங்க 150. என்ன கடனா கேக்குறியா? யாரையா கடன் கேட்டா? பணத்தை ஏத்தி வண்டியில வச்சிருக்கிறியா? சாதாரணமாவே உன் ஏரியாவுக்கு போறதுன்னா 300 400 கேட்பாங்க. இது உன் குடும்ப வண்டியா? குடும்ப வக்கீல் குடும்ப டாக்டருங்கிற மாதிரி உன் குடும்பத்துல செத்த அத்தனை பேரையும் இந்த வண்டி தான் தூக்கிட்டு போயிருக்குது. அதுக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் 200 ரூபாய் கொடுத்துரு. 200 ரூபாயா? விளையாடுறியா? இதுக்குத்தான் அங்கேயே கேட்டேன். ரேட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். மொத்தத்துல 25 ரூபாய் நான் தருவேன். 25? என்னையா பிசாச்சு 25 ரூபாய்? 4 தக்காளி கூட ஏத்துறாலும் 25 ரூபாய் தருவானே ஐயா. என்ன சொல்ற? சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நடுவுல வச்சுக்கிருவோம். நடுவுல எவ்வளவு? 100 ரூபாய் கொடுத்துரு. 100? முடியாது. 25 ரூபாய் தருவேன். சமரமா? என்னையா 25? நீ நாமம் போட்டதும் இல்லாம எனக்கு போடலான்னு வந்தியா? பணத்தை தூக்கியா தலைய புரியா? என்ன பத்தியார பணத்தை இறக்க சொல்லிட்டு வந்துட்டேன். சும்மாறா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வண்டியில ஏத்தின பணத்தை இறக்க மாட்டானுங்க. அதனாலதான் நான் அங்க ரேட்டை பேசாம இடையில வந்து தகராறு பண்றேன். காசு எப்படி கலருதுன்னு பாரு. கவனி. பா 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 பா. ஏய் நோட்டை என்றானு திரும்பி பாரு. பாத்தியார பணத்தை என்ன காணும்? பணத்தை எடுக்கணும், ஆளையும் காணும். ஆமா அந்த போறாங்க. மடக்கம் பண்ணானா நம்ம மடக்கம் பண்ணானா எல்லாம் ஒண்ணுதான். நில்லுங்க. என்னையா வண்டியில பணத்தை வச்சுட்டு எங்கேயா போறீங்க? இந்தப்பா நீ கேக்குற ரேட்டை என்னால கொடுக்க முடியாது. பணத்தை நீ எடுத்துட்டு போ. பணத்தை நான் வச்சு என்னையா பண்றது? இந்தப்பா எங்க குடும்ப பணத்தை பூரா நீ தான் எடுத்துட்டு போயிருக்க. இந்த பணத்தையும் கொண்டு போ. எங்க குடும்ப மூலியமா உனக்கு கிடைக்கும். நில்லுங்கய்யா. 100 ரூபாய் வேண்டாங்க. 75 ரூபாய் முடியா? முடியாதுப்பா. சரி 50 ரூபாய் முடியா? முடியாதுப்பா. சரி 40 ரூபாய் முடியா? முடியாது. நில்லுங்கய்யா. பேசுன 25 கொடுத்தலங்கய்யா. அதுவும் இப்ப முடியாதுப்பா. ஏன்னா நடு ரோட்ல பணத்தை வச்சுட்டு தகராறு பண்ண பாரு. அதுக்காக 10 ரூபாய் பனிஷ்மெண்ட். அது போக 15 ரூபாய் தரவேன். சம்மதமா? நான் வேணாலும் 10 ரூபாய் தரேன். பணத்தை எடுத்துங்கய்யா. ஏத்தன பணத்தை இறக்க முடியாது. என்னதான் சரி சொல்றேன். பணத்தை எந்த சேதாரமும் இல்லாம வீட்டுல கொண்டாந்து இறக்கி விட்டு 15 ரூபாய் வாங்கிட்டு போ. சம்மதமா? வண்டி வரும்னா எப்ப வரும்? வரும் சார். இப்ப வந்துரும் சார். உள்ள உட்காருங்க சார். இப்ப வந்துரும் சார். வரண்டா வரும். அண்ணன்மணி இன்னைக்கு சரியான மால் தான். உனக்கு கொள்ளு வச்சிடறேன். வர நம்ம ஆள் கிட்ட பெஜாரா போச்சு. என்னடா என்னைக்குமே டயத்துக்கு வந்துருவாரு. இன்னைக்கு ஆளே காணும். பார்த்து எவ்வளவு நேரம் தான் மடக்கி வைக்கிறது? அதானே. டேய் அங்க பாருடா. டாக்ஸிக்காக எதிர்பார்த்தீங்கன்னா திரும்ப பாடி உள்ள போயிரும். அப்புறம் பெரிய டாக்டர் வந்து கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு பாடி கிடைக்கும். நைட்டு 7-8 மணி ஆயிரும். டான்னு சொல்லுங்க, டான்னு வண்டியில ஏத்திடலாம். சார் வேணாம் சார். டாக்ஸி இப்போ வந்துரும் சார். என்னப்பா டாக்ஸி வருதுங்கிற வண்டியை காணுங்க. மாணிக்கம் டாக்ஸியா வெயிட் பண்றது பிரயோஜனம் இல்ல. எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. பேசாம பாடியை குதிரை வண்டியில கொண்டு போயிடலாம். சார் வேணாம் சார். இதுல போனா பாடி ஆடும். செத்தவர் ஆத்மா சாந்தி அடையாது. செத்தவர் என்ன தண்ணியா போட்டுருக்காரு? நீ துணி எதுக்கு? துணின்னு இங்க கவனி. டபுள் பிளேட் ஸ்பிரிங் பிளேட் கொடுத்து அடிச்சிருக்கிறேன். பாடி ஆடவே ஆடாது. அப்படி ஏதானா பாடி ஆடி ஸ்கிராச் ஆச்சு துட்டே தராத. வேணா நீ ட்ரெயில் பாக்குறியா? வண்டியில செத்த மாதிரி படுத்துக்க ஒரு ரவுண்ட் வர்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வண்டி உள்ள கொண்டா. ஐயோ உங்க மீசி என்ன பெரிய பிஸ்தாவா? அம்மியில வச்சு அரைச்சிருவாமா? போட யோ பாத்துக்கிறேன். போட பாத்துக்கிறானா? மீச வந்தாலும் வந்துருவாண்டா. டேய் என்னண்ணா இவ்வளவு நேரம் ஒரு பாத்தி மடக்கி வச்சிருந்தேன். உன்னை காணும். மதுரை வீரன் தள்ளின்னு போயிட்டான். மதுரை வீரன் தள்ளின்னு போட்டானா? ஒரு எவ்வளவு தைரியம் வந்துட்ட? காலை பிடிங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க. அண்ணாத்த மீச வர்றான். மீசையா? ஆமா. என்னடா அது வண்டியில சரக்கு ஏத்துற நேரத்துல வந்து தொலைச்சிட்டான். இன்னைக்கு இந்த வழியா போனோம்னா நிச்சயமா தகராறு தான் நடக்கும். சரி வண்டி அப்படியே சைடுல திருப்புடா. என்னையா அரஞ்சனா பரம்பரையா இந்த ஆஸ்பத்திரியில விழுகிற பணத்தை எல்லாம் இந்த வண்டி தான்டா தூக்கிட்டு போயிருக்குது. சில டவுட் கேஸுங்க உள்ள போகும்போது லிஸ்ட கொடுத்துருவான்டா. எனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா மதுரை வீரா உன் வண்டியில தான் என் பணத்தை போட்டு வீட்டுல கொண்டு போய் சேர்த்துறேன்னு அந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் இந்த வண்டிக்கு ரெஸ்பெக்ட் எடுக்கிறா. இப்படி பல கஸ்டமர் நம்ம கையில இருக்கிறாங்கன்னு சொல்லி பணத்தை பணம்னு பார்க்காம எக்ஸ்ட்ரா 2 ஸ்பிரிங் பிளேட் அடிச்சிருக்கா. ஏன் தெரியுமா? பணம் சுகமா ஊட்டாண்ட போய் சேரணும்னு. நான் அப்படியெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன்.
என் பொழப்புல மண்ணை போடுறதுக்கு மீசக்காரனை எதிரா செட்டப் பண்றியா? அடிச்சேன்னா யோ இந்த முறப்பெல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோயா. என்னடா அவரு இவரு உன்னையும் மீசக்காரனையும் கொட்டல உருவி. என்னயா மதுரை வீரா, என்ன பையனை மிரட்டுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பசுமா தசுமா தமாஸ் பண்ணி இருந்தேன். இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு போச்சு, என்ன சமாச்சாரம்னு என்கொயரி பண்ணி இருந்தேன். வேற ஒண்ணு இல்லப்பா, உன் கையில நான் எதுவும் வச்சுக்குவானா? என்னப்பா பாடிய வண்டியில வச்சுன்னு போப்பா போப்பா. ரொம்ப வீராப்பா பேசுன, ஈஸியா பார்த்தது பிளேட்டே மாத்திக்கினிய. என்னடி உனக்கு கூட நம்மள பார்த்தா கிண்டலாக்குதா? யோ என்னயா டீங்கிற? இதெல்லாம் உன் பொண்டாட்டி கையில வச்சுக்க, நம்ம கையில வச்சுக்கின கைட்டு கையில குடுத்துறாமா. ஏய் நான் யார் தெரியுமா? சரிதான் நிறுத்தியா, உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்துக்கிறேன். இந்த பாக்க சின்ன பொண்ணா இருக்கிறேன்னு பேசாம விடுறேன் இல்ல இல்லன்னா கீகின்னு கீச்சிருவேன். ஒரு நாளைக்கு கிழிச்சு காட்டுறேன்.